ஜோதிட சாஸ்திரத்தில் லக்கணத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது. 9ஆம் இடம் ஒருவனுடைய சந்தோஷத்தையும் யோக சேமத்தையும் முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் தந்தையும் குறிக்கிறது. ஜோதிட ரீதியாக புத்திர தோஷங்கள் பரிகாரங்களும் சில விஷயங்கள் இயல்பாக நடந்துவிடும். சில விஷயங்கள் சற்று தாமதித்தான் நடக்கும். சில விஷயங்கள் தெய்வ அருளினால் மட்டுமே நடக்கும். அப்படியேப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் குழந்தை பேறு. இன்று பலவிதமான மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்துவிட்டாலும் கூட அது வெற்றி அடைவதன் இறைவன் திருவள்ளில் தான் இருக்கிறது. பலகாலம் குழந்தை பேறு இல்லாதவர்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு இறைவனை வணங்கும் போது அவர்கள் விதி மாறுகிறது, வினை தீர்கிறது. விதி இல்லாதவர்களின் விதியை மாற்றி நன்மை தர வேண்டும் என்பதற்காகவே பல அற்புத குழந்தை நலம் அருளும் திருத்தலங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வைத்தார்கள், குழந்தை என்கிற விஷயத்தையும் வைத்தார்கள். பூர்வ புண்ணியம் இருந்தால்தானே அன்பு, காதல், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருத்தல், குழந்தை செல்வங்கள் என்று பல விஷயங்கள் கிடைக்கும். 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 5ஆம் இடம் வரும். 6ஆம் இடம் வேலையை குறிக்கிறது. 5ஆம் இடம் வேலையிலிருந்து ஓய்வை குறிக்கிறது. 6ஆம் இடம் நோயை குறிக்கிறது. 5ஆம் இடம் நோய் நீங்குவதை குறிக்கிறது. 6ஆம் இடம் பகையை குறிக்கிறது. 5ஆம் இடம் நட்பை குறிக்கிறது. 6ஆம் இடம் சண்டை போடுவதை குறிக்கிறது. 5ஆம் இடம் சண்டையின்றி சமாதானமாக வாழ்க்கை வாழ்வதை குறிக்கிறது. 6ஆம் இடம் கடனை குறிக்கிறது. 5ஆம் இடம் கடனில் இருந்து விடுபடுவதை குறிக்கிறது. இந்த 5ஆம் இடத்தில்தான் குழந்தை செல்வம் என்கின்ற செல்வம் வருகிறது. ஒரு பட்ட கடனிலிருந்து அல்லது துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய சூழ்நிலை குழந்தை கடமை அல்லவா. 5ஆம் இடம் வலுப்பற்றால் 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமான 9ஆம் இடம் தானே வலுவடையும். 9ஆம் இடம் வலுவடைந்தால் அதற்கு 5ஆம் இடமான லக்கணம் வலுவடையும். அதே போல் 9ஆம் இடம் வலுவடையும் போது 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமான 5ஆம் இடம் வலுப்பெறும். இவைகள்தான் ஒருவன் பெரும் மகிழ்ச்சி, புகழ், எதிர்காலம், அவன் அடையும் சந்ததி விருத்தி எல்லாம் இருக்கிறது. 9ஆம் இடத்தை தர்மஸ்தானம் என்பார்கள். 5ஆம் இடத்தை தர்மம் சேகரித்து வைக்கப்படும் பூர்வம் புண்ணியஸ்தானம் என்பார்கள். ஒருவன் புண்ணியத்தில் அடிப்படைத்தான் தெய்வமோ குழந்தையாக வந்து பிறக்கும், அல்லது அந்த தெய்வத்துக்கு நிகராக குழந்தை பிறக்கும். இங்கே தெய்வத்தின் அருளும் குழந்தை பிறப்பும் சேர்ந்திருப்பதை கவனித்தால் இந்த உண்மை புரியும். குழந்தை இல்லாதவர்கள் 2 வகையான தோஷம் இருப்பதாக ஜோதிடம் கூறுகிறது. அவை சைன தோஷம். இந்த தோஷங்கள் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைப்பதில்லை. கரு உருவாதல், உருவான கரு நிலையாக இல்லாமல் போவது போன்ற பல பிரச்சனைகள் அவர் சந்திக்க நேரிடும். புத்திர தோஷம், பல வகை சாபங்கள் ஏற்படும். கர்ப்ப சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், பிதிரு சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், மாத்ரு சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், சகோதர சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், மாதுள சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், பத்தினி சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், மந்திர சாபம், பிரேத சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், இப்படி பல வகை உண்டு. எந்த வகை தோஷம் என தெரிந்து பரிகாரம் காண வேண்டும். பிதிரு தோஷம் இருந்தால் ராமேஸ்வரம் மலம் சேது கரையில் நீராடி திலம ஹோமம் செய்ய தோஷம் விலகி புத்திரபாகம் கிடைக்கும். ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் ராகு கேது இருந்தால் திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் அல்லது திருப்பாபுரம் காலஸ்தி சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி ராகு கேதுவை தரிசனம் செய்து வழிபட புத்திரபாகம் கிடைக்கும். ராமநாதபுரம் அருகில் இருக்கிற புல்லானி திருத்தலம் 108 வைணவ தலங்களில் ஒன்று. ஜெகநாத பெருமாள் என்று சாமிக்கு திருநாமமும். இந்த ஆலயத்தில் ராமர் ஆதிசேஷன் மீது தர்பையை விரித்து சயனத்தில் நிலை உள்ளார். இந்த பெருமாள் கோயில் இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதாக உள்ளது. குழந்தை பாக்கியத்துக்காக தசரத புத்திர காமசேஷ்டி யாகம் நடத்தினார். யாக குண்டத்தில் இருந்து தேவதூதன் ஒருவன் அளித்த பாயாசத்தை தனது 3 மனைவிகளுடன் வழங்கினார். அவர்கள் அதை சாப்பிட்டனர். அதன் பலனாக அவர்களுக்கு ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று ஆகியோர் பிறந்தனர். இந்த ஆலயத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரை அமைந்திருக்குது. சேதுக்கரையில் நீராடிவிட்டு கோயிலுக்கு வந்த
நாகர் சிலைக்கு முன்பாக கணவன் மனைவி உபவாசம் இருக்க வேண்டும். பின்பு அன்று இரவு கோயிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலை நாக பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமசிஷ்டி யாகம் செய்ய வேண்டும். யாகம் முடிந்து பிரசாதமாக பால் பாயாசம் தரப்படும். இதனை அறிந்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. ஜாதகத்தில் குரு கெட்டு புத்திர தோஷம் உள்ளவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் தரிசனம் வரப்பிரசாதம். நீண்ட நாள் குழந்தை இல்லாத தைப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமனை தரிசனம் செய்து மனம் உருகி குழந்தை வரத்தை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். திருச்செந்தூரில் அன்னதானம் செய்தால் புத்திர தோஷம் சிறந்த பரிகாரம். சஷ்டி விரதம் இருப்பது நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை தரும். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி அல்லவா? ஷஷ்டியில் இருந்தால் என்றால் ஷஷ்டி விரதம் என்றால் பொருள் அகப்பை என்பது கருப்பை குறிக்கும். எத்தனையோ நபர்கள் ஷஷ்டி விரதம் இருந்து வழிபட்டு சந்தான பாகத்தை அடைந்திருக்கிறார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று தீர்த்தம் ஆடி அங்கே கோயில் 1 மணி நேரம்